அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இந்த ஆண்டு ஆடி மாதம் ஜூலை 17ஆம் தேதி புதன்கிழமை அன்று தொடங்கி ஆகஸ்ட் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிறைவடைகிறது. ஆடி மாதத்தை பொறுத்தவரை மாத பிறப்பு துவங்கி அனைத்து நாட்களுமே முக்கியமான நாட்கள்தான். இந்த மாதத்தில் வருகின்ற திதி, கிழமை, நட்சத்திரம் அனைத்துமே மிகவும் சிறப்பு பெற்றவையாகும். தமிழ் மாதங்களில் ஆன்மீக ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த மாதமாக கருதப்படுவது ஆடி மாதம். அம்மனுக்கு உகந்ததாக கருதப்படும் ஆடி மாதத்தில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அம்மன் கோவில்களிலும் திருவிழாக்கள் மிகு சிறப்பாக நடைபெறும். ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியை விட அம்பிகையின் சக்தி அதிகரித்து காணப்படும். இந்த மாதத்தில் சிவபெருமானே அம்பிகைக்குள் அடக்கம் என்று சொல்வார்கள். ஆடி மாதம் மழைக்காலத்தின் துவக்க மாதமாகும். அம்பிகை கருணையே வடிவானவள் என்பதால் தடையின்றி மழை பெறவும் நிலம், விவசாயம் செழிக்கவும் அம்பிகையிடம் வேண்டும் மாதம் என்பதால் இது அம்பிகை வழிபாட்டிற்கு உரிய மாதம் என்று சொல்லப்படுகிறது. சிவனுக்கும் சக்திக்கும் உரிய இந்த ஆடி மாதத்தில் அவசியம் செய்ய வேண்டிய செயல்களை பற்றியும் கண்டிப்பாக செய்யக்கூடாத செயல்களை பற்றியும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி மாதத்தில் அவசியம் செய்யக்கூடியவை. இந்த மாதத்தில் இறை வழிபாடு, மந்திர ஜபம் போன்றவை செய்வது மிகச் சிறப்பானதாகும். இந்த மாதத்தில் எத்தனை முறை வேண்டுமானாலும் இறை வழிபாட்டினை செய்யலாம். எப்படி செய்தாலும் அது நமக்கு பல மடங்கு அதிக பலனை தரவல்லது. ஆடி மாதம் வளர்பிறை நாட்களில் துளசியை வழிபாடு செய்வது செல்வ செழிப்பை தரும். ஆடி மாதம் பித்ருக்களுக்கு வழிபாடு செய்ய உகந்த மாதம். அதனால் ஆடி மாதத்தில் நம் முன்னோர்களை நினைத்து விரதம் கடைபிடிக்கலாம். இதனால் அவர்களின் அருளை பெற முடியும். ஆடி மாதத்தில் குடும்பத்தினருடன் குலதெய்வ கோவிலுக்கு சென்று பொங்கலிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு செய்யலாம். ஆடி மாதத்தில் அம்மன் அர்ச்சனைக்கு குங்குமம், பால், பன்னீர், தேன் போன்ற பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். கோவிலுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு ஆடி மாதத்தில் தாம்பூலம் கொடுப்பது தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை அள்ளி கொடுக்கும். ஆடி மாதத்தில் தாலி பெருக்கி போடலாம். திருமணமான பெண்கள் தாலி சரடு மாற்றிக்கொள்ளலாம். ஆடி மாதத்தில் பகவத் தியானம் மிகவும் முக்கியமானது. ஆடி மாதம் முழுவதும் ஒரு பொழுது விரதமிருந்து பகவானை பூஜித்து தியானித்து வந்தால் சகல சம்பத்துக்களும் சேரும். ஆடி மாதத்தில் கூழ் காய்ச்சி அனைவருக்கும் கொடுப்பது, உணவு தானம், வஸ்திர தானம் வழங்குவது மிகச் சிறப்பானதாகும். ஆடி மாதத்தில் கண்டிப்பாக செய்யக்கூடாதவை. ஆடி மாதத்தில் நிச்சயதார்த்தம், திருமணம், பெண் பார்க்க செல்வது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக ஆவணி மாதத்தில் செய்யலாம். ஆடி மாதத்தின் தொடக்கத்தில் மொட்டையடிக்கக்கூடாது. ஆடி மாதத்தில் அதிக காற்று வீசும், பலத்த மழை பெய்யும். அதனால் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது. ஆடி மாதத்தில் திருமணம், நிச்சயதார்த்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது. திருமணம் முடிந்த கையோடு மணமக்களை தனித்தனியாக பிரிக்க வேண்டி இருக்குமோ என்ற காரணத்தினால்தான் ஆடி மாதம் திருமணம் வைக்க மாட்டார்கள். ஆடி மாதத்தில் வீடு வாங்கவும் கூடாது, வீடு குடியேறவும் கூடாது. இப்போ இந்த பதிவின் மூலம் ஆடி மாதத்தன்று அவசியம் நாம் செய்யக்கூடியவை பற்றியும் கண்டிப்பாக செய்யக்கூடாதவை பற்றியும் தெள்ளத் தெளிவாக தெரிந்து கொண்டோம். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.